தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா மாநில சுயாட்சி பற்றி ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஜோசப் குரியன், அதாவது குரியன் ஜோசப் அவரோட அறிக்கையை முன் சுட்டிக்காட்டி அதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில சுயாட்சி பிளஸ் மத்திய கூட்டாட்சி, அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற வேண்டும், மத்திய அரசு மாநிலங்களை இணைந்து நடத்த வேண்டும், அண்ணா கருணாநிதியின் கொள்கை இதுதான் சொல்லி மேற்கோள் காட்டியிருக்கார். அதே மாதிரி அரசியல் திருத்தம் 106 முறை திருத்தப்பட்டு அரசியலமைப்பை மாற்றி கூட்டாட்சி தத்துவ முறை கொண்டு வர வேண்டும், வரி பகிர்வு ஒத்திசை பட்டியல் மாற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், மத்திய விமர்சனம், மத்திய நிதி குறைவு, ஆளுநர் தலையீடு, ஜிஎஸ்டி, ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி ஆகியவற்றெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கார். ஆனால் அந்த அறிக்கையில் அவர் முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னா, நாம் இதை செய்யாட்டே வேற யாரும் செய்ய மாட்டார்ன்றதை முக்கியமாக மேற்கோள் காட்டார். இதை நாம தான் செய்யணும், இது ஒரு வரலாற்று பொறுப்பு முக்கிய விஷயம். இதை பற்றி நான் அனைத்து கட்சிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி நாடாளுமன்றத்தில் ஜனநாயக சக்தியை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்கார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வருது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில் இருக்கு. அதனால இப்போ திமுகவுக்கு இப்போ எதை வச்சு இப்போ பேசுறது? இப்போ உடனே இனி பாருங்க, அது எல்லாமே பேசுவாங்க. மாநில சுயாட்சி பேசுவாங்க, நீட் தேர்வு ரத்து பேசுவாங்க, ஹிந்தி திணிப்பு பற்றி பேசுவாங்க, மொழி அரசியல் இப்போ பேச போகிறாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. அதனால இது இன்னைக்கு ஏதோ பெரிய ஒரு வீர உரை ஆற்றிவிட்டார், உடனே இப்போ மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வரப்போறதும் கிடையாது. இது நாம கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க இப்போ இந்த ஒரு 10 வருஷமா இப்போ இவங்க மத்தியில இவங்க கூட்டணியில இல்லை. அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங்களோடையும் காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சி புரிந்ததோ அந்த ஆட்சி காலத்திலெல்லாம் பெரும்பாலும் திமுக அவர்களோட சேர்ந்துதான் ஆட்சி புரிந்திருக்கிறது. மத்தியிலையும் உங்க ஆட்சி, மாநிலத்திலையும் உங்க ஆட்சின்னு தான் நீங்க இருந்தீங்க. அப்ப ஏன் இந்த மாநில சுயாட்சி பத்தி ஏன் உங்க பேச்சு வரல? இவங்களோட இப்ப அண்ணா அப்ப சொன்ன அந்த கொள்கை அப்ப ஞாபகம் வரலையா? அப்ப கருணாநிதியுமே இருந்தாரு. மறந்து போயிட்டாங்களா? அப்ப செலக்டிவ் அம்னீஷியா ஏதாவது அவருக்கு வந்துடுச்சா அப்படின்லாம் தெரியல. அதனால இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தேர்தல் வரப்போகிறது. அப்ப அந்த தேர்தலில் இப்ப எதை வச்சு இப்ப கேம்பெயின் பண்றது? ஏன்னா இப்ப எல்லா பக்கத்துலயும் இவங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்ப டிஆர் பாலு வழக்கு வேற போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு சிக்கி தவிக்கிறாங்க. அதையும் நம்ம இப்ப பாக்குறோம். என்னடான்னா, நான் பையன் கிட்ட கடன் வாங்கி கப்பல் வாங்கினேன், பையன்னே தெரியாது. அவங்க அவன் ஒய்ஃப் பையன் கிட்ட கடன் வாங்கி வீடு கட்டினாங்க, அது தெரியாது. அப்ப என்ன உலகத்துல இருக்காருன்னா திரும்ப ஒரு கேள்வி, அதெல்லாம் எப்படிங்க தெரியாம இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. இது யாரும் நம்ப முடியாது. அந்த மாதிரி இப்ப எக்கச்சக்கமா வசமாக இவங்க எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு மக்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்போ பல இடங்கள்லயும் பலவிதமான அதிருப்தி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப எதை அஜெண்டாவா நம்ம வைக்கலாம்? எலெக்ஷனோ வரப்போகுது அப்படின்னு சொல்றதுனால இப்ப அவங்க செஞ்ச தவறுகள், இப்ப ஊழல்கள், அட்டூழியங்கள், இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இன்னைக்கு மக்களை வேற ஒரு பக்கமா திசை திருப்பணும். அது என்ன அப்படின்னா, நாங்க தான் மாநில சுயாட்சியை பத்தி நாங்க தான் பேசுறோம். இப்ப மாநிலத்துல சுயாட்சி இருந்திருந்தா இது எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஏன்டா நீயே பணத்தை திமுக, அதாவது மத்திய அரசு கிட்ட பணம் கொடுக்கணும், மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாது, மத்திய அரசு பணம் கொடுத்தாச்சா அப்படின்னு மத்திய அரசுகிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி பணம் வாங்க வேண்டியது. அப்புறம் இங்க என்ன சொல்றது, நாங்க தான் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்க வேண்டியது. அப்புறம் மத்திய அரசு கிட்ட பணம்லாம் வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு எங்களுக்குரிய பங்களிப்பை தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்றது. இவங்க சொல்ற பொய்களை எல்லாத்தையும் ஒரு காலத்துல மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க, அது நடந்துட்டு இருந்தது. இவங்களுடைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சமூக வலைதளம்னு ஒண்ணு வந்துடுச்சு. ரெண்டாவது, வலுவான ஒரு பாஜக அரசு அங்க மேல இருந்து நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் உடனடியாக பதில கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேது. பாருங்க, எவ்வளவு அங்க பொய் பேசக்கூடிய ஆட்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னா, நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக ஈவேரா பேசியதுன்னு சொல்லி அவங்க கோட் பண்றாங்க. ஏன்னா இது ஓப்பனா இருக்கிற ஆதாரத்தை சொல்றவங்க எவ்வளவு பெரிய பொய்யர்கள்ங்கிறதுக்கு. அதுக்கு ஏதோ ஈவேராவை தமிழை எனக்கு காட்டு மிராண்டி மொழி அது யூஸ் பண்ண லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் தான் அதை சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறது போல இந்த பக்கம் கமலஹாசன் திருச்சி பேசுறாரு.
உண்மையில அவருக்கு என்ன பேசுறதுன்னு அவருக்கும் புரியல, பேசுறது யாருக்கும் புரியல. யாருக்கும் அங்க புரியவும் இல்லை. அப்படி இருக்கு, அப்படி பேசக்கூடிய ஒரு ஆள் நீ எதுக்கு? நமக்கு எவிடன்ஸ் தெளிவா இருக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் பேசுறது. அப்ப ஒரு பாராளுமன்றத்திலேயே கூட எவ்வளவு கூசாம பொய் சொல்லக்கூடியவர்கள் இவங்க தான் பார்த்துட்டோம். அதே போல இங்க இந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தான் அங்க ரவுடி மாதிரி செயல்பட்டதையும் பாக்குறோம். ஜோதிமணி, சுதா, இந்த தமிழக எம்பிக்கள் தான் முன்னாடி வந்து தாங்குறாங்க. மோடியவே, அதாவது ஒரு பிரதமரையவே வந்து இவங்க வந்து என்ன பண்றது காத்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா வகையிலுமே இவங்களோட ஒரு அவலங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, போன தேர்தலில் வரும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, நீட் தேர்வு ரத்தை பத்தி அப்போ ரொம்ப பெருமையா பேசினாங்க. அப்புறம் அந்த நீட் தேர்வு ரத்து ரகசியம்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு வெளிவரல. நீட் தேர்வு ரகசியம் இப்போ வரைக்கும் வெளில வரல. போன எலெக்ஷனுக்கு இந்த நீட் தேர்வு ரகசியத்தை வச்சு ஓட்டியாச்சு. இப்போ இந்த தேர்தலுக்கு என்ன நீங்க எலெக்ஷன் என்ன அஜெண்டா நீங்க கொண்டுருவீங்க? இப்போ நீட் தேர்வு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க. அப்போ இன்னைக்கு இப்போ வந்து நீட் தேர்வே இப்போ நீ கொண்டு வர முடியாது. அப்போ இப்போ என்னடா புதுசா என்ன சொல்றது? ஏற்கனவே இந்தி திணிப்பெல்லாம் பேசி பார்த்தாங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அது மக்கள் மத்தியில் எடுக்கல. அப்போ இப்போ உடனே ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வா. இதெல்லாம் இவங்களுடைய அதிகாலத்துலேருந்து இந்த திமுக வந்ததுலேருந்து இதெல்லாம் இவங்களுடைய டிஃபால்ட் கொள்கை. அப்போ இந்த டிஃபால்ட்டை இப்போ இந்த மாநில சுயாட்சியை இப்போ எடுத்துட்டாங்க. இது இப்படி ஒரு வகையில் நம்ம பார்த்தாலும் இன்னொரு வகையிலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பாருங்க, இப்போ மத்திய அரசு இப்போ காவிரி ஆணையம் வேணும்னு போராட்டம் நடத்தினாங்க. காவிரி ஆணையத்தை கொண்டு வந்தது யாரு? இவங்க ஆட்சியில் இருந்த போது ஒன்றும் பண்ண முடியல. மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காவிரி ஆணையம் அப்படிங்கிறது நதியை வச்சு அரசியல் பண்றதே முடிவுக்கு வந்தது. ஆமா, நதியை வச்சு அரசியல்ங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனா அது வரைக்கும் இந்த நதியை வச்சே அரசியல் பண்ணி ஒழிஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இலங்கையை வச்சு ஈழத்தமிழர்கள் அரசியலும் ஒண்ணு பண்ணார். அதாவது டீக்கும் டிஃபனுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினார். அதுல அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறம் அங்க எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது போல என்ன அவங்களுடைய இது அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு பயனில்லாத, மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு 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 செட் ஆஃப் அஜெண்டா ஒரு தேர்தலுக்கும் இவங்க வச்சுக்கிறது. அதை தான் நீ ஏன் வந்து இப்ப மதுவிலக்கு கொண்டு வரல அப்படின்னு இப்ப கேட்டா, இப்ப கனிமொழி என்ன சொன்னாங்க, ஏங்க அதெல்லாம் வந்து எங்க மேனிஃபெஸ்டோலயே இல்ல. இந்த மேனிஃபெஸ்டோல இருக்கே, நீ தானே சொன்ன முதல் கையெழுத்து அவரால் தான் போடுவார் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்களே அப்படின்னா, அப்படிலாம் நாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள். அவ்வளோ ஒரு பொய்யர்கள் இவங்க. மணல் கடத்தல் சொல்றது. மணல் கடத்தல் வருவாரு, வந்த உடனே 11-5 கையெழுத்து போடுவாரு, மணல் கடத்தலாம். இதுக்கு விளக்கத்தை எப்ப சொல்றாரு, மணல் கடத்து இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி பல நாட்களுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு திடீர்னு வந்து ஒரு திடீர்னு இப்படிலாம் நம்மளதான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு போல இருக்கு. உடனே அப்ப வந்து நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. தேவையான அளவுக்கு எல்லா கனிம வளங்களையும் நீங்க சுரண்டியாச்சு. சுரண்டினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பதில். அப்ப தான் பண்ற தப்புகளுக்கு தான் எல்லாத்தையும் சுயலாபம் எல்லாம் அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா இது மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த குற்றத்தை தூக்கி மத்திய அரசு மேல நீங்க போட்டுருணும். ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு முறை ஆட்சியில இருந்த பொழுது ஜெயலலிதா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, விசி நியமனமா இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து கவர்னருடைய இதுல இருந்து பண்ணக்கூடாது, அரசாங்கமே முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்களும் இதே இன்னைக்கு ஸ்டாலின் பேசுற விஷயத்த அன்னைக்கு அவங்க சொன்ன பொழுது, அன்னைக்கு வந்து கவர்னருக்கு ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படிங்கிற அந்த பழமொழியெல்லாம் மறந்து போய் அதுக்கப்புறம் அப்ப என்ன சொன்னாங்க, ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. ஏன்னா எதிர்கட்சி சிம்பிளா அது, ஏன்னா அன்னைக்கு இவங்க வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணி, அதனால அதை எதிர்த்தாங்க. அங்க மத்தியில கூட்டணி, அதனால இது எதிர்ப்பு. அப்ப இன்னைக்கு வந்து அதே விஷயத்தை இன்னைக்கு வந்து இவர் பேசுறாரு, அன்னைக்கு ஜெயலலிதாவை ஏன் எதிர்த்து அப்ப? அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வகையான மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல் என்று பார்த்தாலும், இதுல இன்னொரு ஆபத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காலம் காலமாக திமுகவினுடைய அந்த பிரிவினைவாத அந்த போக்கு. தனிநாடு கோரிக்கை வைத்தவர்கள் தானே இவங்க. தனிநாடு கோரிக்கை ஈவேரா வைக்கிறார், இவரும் தனிநாடு கோரிக்கை தானே. இன்னும் ஈவேரா ஒரு கட்டம் உச்சத்துக்கே போய் நீங்க வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் வேணா கூட சுதந்திரம் கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் தர வேண்டாம் அப்படின்னு பேசினவங்க தான் இவங்க. ஸோ தனிநாடு அப்படிங்கக்கூடியது இவங்க மனதிலேயே ஊறி போன, இவங்களுடைய சித்தாந்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். இன்னைக்கு அதை தான் வந்து இன்னைக்கு அதை வேற ரூபத்துல இந்த மாநில சுயாட்சி கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கொண்டிருப்பது.
அப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு தேர்தல் நேரத்துல இதை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பிரிவினைவாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு கர்டைன் ரைசராக இன்னைக்கு இதை வந்து ஒரு தொடங்குகிறாரா? ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே நம்ம பாக்குறோம், ஜெய்ஹிந்து கோஷம் சொல்ல மாட்டோம், அதுக்கப்புறம் ஹிந்தி தெரியாது போட, ஹிந்தி தெரியாது போடா, தேசிய கீதத்தை நம்ம வந்து முதல்ல இசைக்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான், அப்புறம் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எழுதுறது. இதை போக்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா தனிநாடு கோரிக்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஐடி விங்ல ட்வீட் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த போக்கு என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக இதை வந்து இன்னைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்குமே முன்னணி தமிழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரிவினை விஷயத்தை வந்து இன்னைக்கு அனைத்து மாநில, அதாவது எதிர்கட்சியினர் வாழக்கூடிய மாநிலங்கள் உள்ள அவர்களுடைய எதிலையும் இந்த பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷமத்தனத்தையும் இன்னைக்கு வந்து இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கார்கள். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியினுடைய தலைவர் ராகுலும் இப்ப இன்னைக்கு வந்து அவங்களும் என்ன இதேதான், எப்படிடா இந்த நாடு சிதறுண்டு போக வேண்டும் என்பதை தான் வைத்துக்கொண்டு எந்தெந்த விஷயங்கள் நாட்டுக்கு எதிராக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் பேசி கொண்டிருக்கதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தமிழகமும் அவருடன் கைகோர்த்து இதே போன்ற விஷயங்களை பேசி வருகிறதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதை இன்னைக்கு சட்டசபையிலேயே அவர் பேசியிருக்கிறது என்பது ஒரு விஷமத்தனமான, அதையும் தாண்டி ஒரு ஆபத்தான பேச்சாக நம்ம இதை பார்க்க வேண்டும்.